ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜே.கே. துயில் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் மாயாஜால பள்ளி இந்த நூலின் ஆசிரியர் திரு அபய்பங் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அபய்பங் மகாராஷ்டிராவில் இருக்கிற சேவா கிராமத்தில் 1950 பிறந்தார். இவரோட அம்மா முதல்வராக பணியாற்றிய காந்தி அமைத்த நைதாலிம் பள்ளிக்கூடத்தில் சில ஆண்டு காலம் கல்வி பயின்றார். இந்த புத்தகத்தில் அவர் அந்த கனவு பள்ளியில் சேகரித்த ஞாபகங்களையும் தருணங்களையும் அழகுற நினைவு கூர்ந்திருக்காரு. காந்தி தன்னோட மனதுக்கு நெருக்கமாக உணர்ந்த நைதாலிம் பள்ளிகளில் இருந்த தினசரி பழக்க வழக்கங்களையும் கற்றல் முறைகளையும் எளிமையுற ஆவணப்படுத்துது இந்த புத்தகம். அபய்பங் தலை சிறந்த ஒரு இந்திய மருத்துவர், சமூக நல ஆர்வலராக இயங்கி வரும் இவர் மகாராஷ்டிராவில் கட்சிரேலி பகுதியை சேர்ந்த பின்தங்கிய பூர்வீக மக்களோட இணைஞ்சு பணியாற்றி அங்கு பழங்குடி மக்களுக்கான மருத்துவமனையை நிறுவியிருக்காரு. கர்ப்பிணிகள் மற்றும் சிசு பிறந்த வீட்டிற்கே போய் செவிலித்தாய்கள் சிகிச்சை தரக்கூடிய மருத்துவ முறையை இவருடைய மனைவி ராணி பங்கோட இணைந்து இவர் உருவாக்கினார். கிராமங்களில் நிலவி வரக்கூடிய பல்வேறு மருத்துவ சிக்கல்களுக்கும் மருத்துவ நல தேவைகளுக்கும் தலை சிறந்த தீர்வு காணுவதற்காக இவருடைய ஆய்வுகள் உள்நாடு மற்றும் உலக அளவில் உறுதுணையாக இருந்து வருது. இவரும் இவரோட சொசைட்டி ஃபார் எஜுகேஷன் ஆக்ஷன் அண்ட் ரிசர்ச் இன் கம்யூனிட்டி ஹெல்த் அப்படிங்கிற மருத்துவ இயக்கமும் 60க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றிருக்காங்க. லான்செட் அப்படிங்கிற உலகத்தோட மிகவும் புகழ்பெற்ற மருத்துவ வார இதழ் தன்னோட 180ஆம் ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி அதுவரை அவ்விதழில் வெளிவந்த மனித உலகை மாற்றிய மருத்துவ கட்டுரைகளை வெளியிட்டு சிறப்பிச்சுது. மலேரியா நோய் கொசுகள் வழியே பரவுறதை கண்டுபிடிச்ச ரொனால்ட் ராஸ், காலரா பாக்டீரியா கண்டுபிடிப்பு, இன்சுலின் பென்சுலின் அப்படின்னு மனிதகுலத்தோட மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள் எல்லாமே தங்களோட இதழில் வெளியானதை மீண்டும் வெளியிட்டு சிறப்பிச்சுது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கட்டுரைகளில் பிறந்த குழந்தையோட வீட்டுக்கே போய் அளிக்கப்படுகின்ற அபய்பங் உருவாக்கிய மருத்துவ நலத்திட்டத்தின் வெற்றி பற்றிய கட்டுரையும் இடம்பெற்றிருந்துச்சு. ஒரு கனவு பள்ளியில் கல்வி பயின்று இன்னைக்கு மருத்துவத்துறையில் உலக அளவில் சிறந்த சாதனை ஆளுமைகளில் ஒருவராக அறியப்படுகிற அபய்பங் அவர்களோட பள்ளி காலத்தை பற்றிய ஞாபகங்களின் சிறு தொகுப்பு தான் இந்த நூல். வாங்க அவருடைய ஞாபகங்களினூடே நாமும் பயணிப்போம். என் குழந்தை பருவத்தை கழிக்க, நல்ல ஞாபகங்களை சேகரிக்க, அவற்றை பகிர்ந்து கொள்ள நெருக்கமான நண்பர்கள் என எல்லாவற்றையும் தருவதாக எனக்கு என் பள்ளிக்கூடம் இருந்தது. இன்று என் குழந்தைகளுக்கு அதுபோன்ற அனுபவங்களை தரக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் இல்லையே என வருந்துகிறேன். இன்று இருப்பதிலிருந்து எங்கள் குழந்தை பருவம் முற்றிலுமாக மாறுபட்டு இருந்தது. வயது முதிர்ந்தவர்கள் அவர்களின் பாலியகால நினைவுகளை பற்றி வருந்துவது இயல்புதான். ஆனால் அதுபோன்ற ஒரு கடந்த காலத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் நான் ஈடுபடவில்லை என என் மனம் உறுதியாக நம்புகிறது. என் பாதங்கள் ஓடித்திரிந்த அதே வயல்வெளிகளில் என் குழந்தையின் கால்கள் ஓடியாட வேண்டும் என்று நான் ஆசைப்படவில்லை. ஏதோ ஒரு வகையில் அவ்வாறு ஓடித்திருந்த போது நான் கண்ட பச்சையமும் அவை என் மனதில் உண்டு செய்த நீர்மையும் என் குழந்தைக்கும் கிடைக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன். நான் என் 9ஆம் வகுப்பு வரை சேவா கிராமத்தில் உள்ள நைதாலிம் பள்ளிகளிலும் வார்தாவில் நைதாலிம் கல்வி முறையை பின்பற்றிய பள்ளிகளிலும் படித்தேன். கல்வி என்பது 4 சுவர்களுக்குள் பயில்வதல்ல. இயற்கையின் மடியில் சக உயிர்களுக்கு சேவை செய்வதன் மூலமும் பிற மனிதர்களுக்கு பயனுள்ள செயல்களை செய்வதன் மூலமும் பயிலும் கல்வியே ஒரு குழந்தையின் மனதை மேம்படுத்தும் என காந்தியின் நைதாலிம் கல்வி முறை உறுதியாக நம்பியது. அவர்களின் மனதை மேம்படுத்துவது மட்டுமின்றி வாழ்வுசார் பயிற்சி பாடங்களை புகட்டவும் இது உதவியது. இந்த கல்வி முறையை நடைமுறைப்படுத்தவும் நல்ல பாடத்திட்டத்தை அமைக்கவும் காந்திஜிக்கு உதவ ரபீந்திரநாத் தாகூர் 2 ஆசிரியர்களை சேவா கிராமத்துக்கு அனுப்பியிருந்தார். இலங்கையிலிருந்து திரு அரியநாயகம் அவர்களும் பெங்காலிலிருந்து திருமதி ஆஷாதேவி அவர்களும் வந்திருந்தனர். தாகூர் கலை மற்றும் இயற்கையின் மீது கொண்ட காதலையும் காந்திஜியின் வாழ்வுசார் கல்வி திட்டங்களையும் இருவரும் ஒருங்கிணைத்தனர். என் பெற்றோர்கள் இந்த கல்வி முறை சோதனைகளில் ஈடுபட்டிருந்தனர். என் அம்மா அப்பள்ளியின் முதல்வராக பணியாற்றிய போது
கல்வியும் குழந்தைகளும் சார்ந்த பல்வேறு பயிற்சிகளும் சோதனைகளும் அங்கு மேற்கொள்ளப்பட்டன. அவற்றில் சிலவற்றை இங்கு நினைவு கூறலாம் என நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.